ரீசெண்டாக எல்லாருமே கேட்கக்கூடிய கேள்வி, ஒரு 10 லட்ச ரூபா பட்ஜெட்டில் காம்பேக்ட் சீடனில் எது வாங்கலாம், ஹோண்டாவோட அமேஸா இல்லை மாருதி சுசுக்கியோட டிசைரா அப்படிங்கிறது தான். ரெண்டு பிராண்ட்ஸுமே இந்த ப்ராடக்ட்ஸில் அவங்களோட நியூ லான்ச்சஸை கொடுத்துருந்தாங்க. ஸோ இது லான்ச் பண்ணதுலேருந்தே மக்களிடையே நிறைய குழப்பங்கள் இருந்துகிட்டு இருக்குது. நிறைய பேர் டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸில் இது பெஸ்ட்டு அது பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதை வந்துட்டு ஒரு ஃபேக்டரை மட்டும் வச்சே நம்மளால் சொல்ல முடியாது. அதனால் செக்மெண்ட் வைஸாக ரெண்டில் எது பெஸ்ட்டு அப்படிங்கிற சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு ஒரு டீட்டெயில்டு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு தி மோட்டர் வைப். இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஃபேக்டர் டிசைன். ஸோ டிசைனை பொறுத்த வரைக்கும் டைமென்ஷன்ஸ் வைஸ் ரெண்டுமே ஆல்மோஸ்ட் நமக்கு சேமாக தாங்க இருக்குது. வீல் பேஸை பொறுத்த வரைக்கும் டிசைரில் 2450 mm கொடுத்துருக்காங்க, அமேஸில் 2470 mm, 20 mm கூட வருது. மற்றபடி லென்த் எல்லாமே 3995 mm தான். ரெண்டுமே அண்டர் 4 மீட்டர் கேட்டகரிக்குள்ளே வரக்கூடிய ஒரு சப்காம்பேக்ட் சீடனாக தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்பியரன்ஸ் வைஸ் பார்க்கும்போது இது வந்து சப்ஜெக்டிவ் தான். சில பேர்த்துக்கு டிசைரோட டிசைன் வந்து பிடிச்சிருக்கு, சில பேர்த்துக்கு அமேஸோட டிசைன் வந்து பிடிச்சிருக்கு. எனக்கு பார்த்தீங்கன்னா பர்சனலாக அமேஸோட டிசைரை கம்பேர் பண்ணும்போது இன்னுமே பெட்டராக இருக்குன்னு சொல்லுவேன். ரோட் ப்ரெசன்ஸ் ஆகட்டும் அண்ட் அதோட ஃபீல் அண்ட் குட்டே நல்லா இருக்குது நமக்கு அமேஸ் பார்க்குறதுக்கு. அதே மாதிரி ரெண்டோட ஃப்ரண்ட் கிரில்லுமே எடுத்துக்கிட்டாலும் சில பேர்த்துக்கு வந்து சுசுக்கியில் வந்துட்டு சுசுக்கி லோகோ எடுத்துகிட்டு ஆடி லோகோ வச்சா அதோட டிசைன் அப்படியே இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் அமேஸில் பார்த்தீங்கன்னா அதோட ஃப்ரண்ட் கிரில் அந்த ஹோண்டா லோகோ எடுத்துகிட்டு பழைய ஜாகுவாரோட அந்த லோகோ வச்சு அப்படியே ஆப்ட் ஆகிற மாதிரியான ஒரு டிசைன் செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைனை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்லி சப்ஜெக்டிவாக தான் இருக்குது. இது வந்து அவங்கவுங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான். ஸோ எனக்கு வந்து பர்சனலாக அமேஸோட டிசைரை கம்பேர் பண்ணும்போது நல்லாவே ஒரு போல்ட் அண்ட் ஸ்டைலிஷாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். ரெண்டாவது விஷயம் பர்ஃபார்மன்ஸ். ஸோ பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டுலேயுமே 1200cc இன்ஜின் தான் நமக்கு வருது. டிசைரில் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களோட ரீசெண்டாக டிசைன் பண்ண அந்த 3 சிலிண்டர் இன்ஜின் நமக்கு கொடுக்குறாங்க. அமேஸில் பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த ஓல்டு டியூரபிலிட்டியாக இருக்கக்கூடிய 4 சிலிண்டர் ஐவி டெக் இன்ஜின் நமக்கு வருது. டிசைரோட ஹார்ஸ் பவர்னு பார்க்கும்போது 80 ஹார்ஸ் பவரும் 112 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுற வகையில் இருக்குது. இதுவே அமேஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 90 ஹார்ஸ் பவரும் 110 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுற வகையில் இருக்குது. ஸோ டிசைரோட அமேஸ் வந்து ஒரு 10 ஹார்ஸ் பவர் நமக்கு அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுது. 4 சிலிண்டர் இன்ஜின் ஹோண்டாவில் ரொம்ப வருஷமாக இருக்கக்கூடிய நல்லாவே ரியலபிளான ஒரு இன்ஜின் அது. பட் ரெண்டுமே வந்து நமக்கு ஒரு லீனியரான பவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணும். ஏன்னா நேச்சுரல் ஆஸ்பிரேட்டர் தான் ரெண்டுமே. ஸோ அதனால் லீனியரான பவர் தான் நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. ஆட்டோமேட்டிக்லையும் பார்த்தீங்கன்னா ஏஎம்டிக்கும் சிவிடிக்கும் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் அந்தளவுக்கு டிஃப்ரென்ஸுங்கிறது தெரில, ஈக்குவலான ஒரு பர்ஃபார்மன்ஸ் லெவலில் தான் இருக்குது. பட் இந்த 3 சிலிண்டரை பொறுத்த வரைக்கும் மைலேஜ் நமக்கு கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் இந்த ஹோண்டாவோட 4 சிலிண்டர் இன்ஜினை கம்பேர் பண்ணும்போது. மைலேஜை பொறுத்த வரைக்கும் டிசைர் பார்த்தீங்கன்னா 24.5 km/லிட்டர் கிளைம் பண்ணுறாங்க மேனுவலுக்கு. இதுவே அமேஸில் பார்த்தீங்கன்னா 18.5 தான் நமக்கு கிளைமே பண்ணுறாங்க. ஸோ அதனால் மைலேஜ் இந்த இடத்துல ஒரு பெரிய ஃபேக்டராக இருக்கும். ஸோ மைலேஜ் தான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறவங்களுக்கு டிசைர் தான் ஒரு பெஸ்ட்டாக ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா 24.5 அவங்க கிளைம் பண்ணும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளே ஒரு 17-18, ஹைவேஸில் 20-22 வரைக்கும் கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. ஆன் அண்ட் ஆவரேஜாக ஒரு 18லேருந்து 20ங்கிறது டிசைர் தாராளமாக கொடுக்கும். பட் அமேஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு 18.5 தான் மேக்ஸிமமே கிளைம் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது சிட்டிக்குள்ளே நமக்கு ஒரு 13-14 அந்த ரேஞ்ச் தான் கிடைக்கும். ஹைவேஸில் ஒரு 15லேருந்து 16 அந்த ரேஞ்ச் வரைக்கும் கொடுக்கலாம். ஆன் அண்ட் ஆவரேஜாக ஒரு 14-15ங்கிறது அமேஸோட ஒரு மைலேஜாக நமக்கு இருக்கும். அப்படி பார்க்கும்போது மைலேஜை விட டிசைர் பர் லிட்டருக்கு ஒரு 5 கிலோமீட்டர் அதிகமாக மைலேஜ் கொடுக்க வகையில் இருக்குது. ஸோ மைலேஜ் ஒரு பெரிய ஃபேக்டராக எடுத்துக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு டிசைர் தான் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். மூணாவது விஷயம் சேஃப்டி. ஸோ சேஃப்டி ஃபீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் நார்ம்ஸ் படி எல்லா வெஹிக்கிள்ஸ்லையுமே அவங்க 6 ஏர்பேக் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த 2 வெஹிக்கிளையுமே 6 ஏர்பேக், ஏபிஎஸ், இபிடி, இஎஸ்பி எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், ஹில் ஹோல்ட் கண்ட்ரோல், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், இன்ஜின் ஐடியல் ஸ்டார்ட் ஸ்டாப் ஆப்ஷன், இந்த மாதிரி எல்லா சேஃப்டி ஃபீச்சர்ஸுமே நமக்கு 2 வெஹிக்கிளுமே காமனாக வந்துடுது. இது மட்டும் இல்லாமல் ரியர் பார்க்கிங் சென்சார்ஸ் நமக்கு முன்னாலேருந்தே கொடுத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரியர் ரோக்கு 3 பாயிண்ட் சீட் பெல்ட்டு, எல்லா சீட்ஸுக்குமான சீட் பெல்ட் வார்னிங்ஸ், அந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸுமே நமக்கு 2 வெஹிக்கிள்லையுமே காமனாக வருது. ஸோ சேஃப்டி ஃபீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டுலேயுமே ஒன்றுக்கு ஒன்று குறைச்சதில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒரு ஆடடாக நமக்கு ஹோண்டா அமேஸில் பார்த்தீங்கன்னா லெவல் 2க்கான அடாஸ் ஃபீச்சர்ஸுமே வருது டாப் வேரியண்ட்டில். பட் டிசைரில் வந்து நமக்கு 360 டிகிரி கேமரா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ப்ரைஸிங். ஸோ ப்ரைஸிங்கில் தான் நமக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இன்க்ளூட் ஆகுது. இதை வந்து அவனோட வேரியண்ட்ஸ்லேருந்து நம்ம போயிடுவோம். ஸோ வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் டிசைரில் 4 வேரியண்ட் நம்ம கொடுத்துருக்காங்க. எல்எக்ஸ்ஐ, விஎக்ஸ்ஐ, ZXi அண்ட் ZXi ப்ளஸ்ன்ட்டு. அமேஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு 3 வேரியண்ட் தான், விஎக்ஸ் அண்ட் ZX. ஸோ டிசைரோட பேஸ் வேரியண்ட்டோட ஆன்ரோட் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நமக்கு 8,20,000 ரூபா வருது. இதே அமேஸோட பேஸ் வேரியண்ட்டு அதோட ஆன்ரோட் காஸ்ட்னு பார்க்கும்போது 9,50,000 அந்த ரேஞ்ச் வந்துடுது. பேஸ் வேரியண்ட்டுங்கிறது வி வேரியண்ட். ஸோ அதை வந்து டிசைரோட கம்பேர் பண்ணோம்னா அதோட விஎக்ஸ்ஐ வேரியண்ட்டோட தான் நம்ம கம்பேர் பண்ணுற மாதிரி இருக்குது.
ஸோ அதனால் 8 லட்ச ரூபா தான் என்னோட பட்ஜெட், ஸ்ட்ரிட் பட்ஜெட் தான் நான் ஒரு 8 லட்ச ரூபா வச்சுருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு டிசைரோட எல்எக்ஸ்ஐ ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். அதில் கொடுத்துருக்க ஃபீச்சர்ஸுமே ஆல்மோஸ்ட் நமக்கு தேவையான எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்கும். ஸோ இதை பற்றி டீட்டெயில்டாக எல்எக்ஸ்ஐ வேரியண்ட்டுக்கு நம்ம ஒரு வீடியோவுமே போட்டிருக்கோம். அதோட லிங்க் மேலே காலில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த ஒரு 8 lakhs பட்ஜெட்டில் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக டிசைரோட எல்எக்ஸ்ஐ நமக்கு இருக்கும். அடுத்ததாக பார்க்கும்போது மிட்ரேஞ்ச் செக்மெண்ட் தான் எல்லாருமே வாங்கக்கூடிய ஒரு செக்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அதோட காஸ்ட்டில் டிசைரும் அமேஸும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அந்த ஒரு 9.5 lakhs வந்து நமக்கு ஷேர் பண்ணுது. அந்த ஒரு ப்ரைஸிங் கேட்டகரியில் இருக்குது. கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா டிசைர் வந்து 9,30,000 ரூபாயும், அமேஸ் வந்து 9,55,000 அந்த ரேஞ்ச் வருது. டிசைரை விட அமேஸ் வந்து ஒரு 25,000 கூட வருது. பட் இருந்தாலும் இந்த ரேஞ்சில் ஒரு வேல்யூ ஃபார் மணியாக எனக்கு அமேஸ் படுதுன்னே நான் சொல்லுவேன். இந்த மிட் ரேஞ்ச் கேட்டகரியில் சொல்கிறேன். ஏன்னா ஃபீச்சர்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே ஆல்மோஸ்ட் நமக்கு எல்லாமே சேமாக தான் வருது. ஏசிஸ் ரெண்டுலேயுமே மேனுவல் ஏசிஸ் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட்டு ரெண்டுலேயுமே வந்துடுது நமக்கு. அது மட்டும் இல்லாமல் பேசிக் ஃபீச்சர்ஸான 4 பவர் விண்டோஸ், எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிள் ஓஆர்எம், இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே ரெண்டுலேயுமே நமக்கு காமனாக தான் வருது. ஸோ ஃபீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் இதுக்கும் எந்த ஒரு வகையிலுமே டிஃப்ரென்ஸ் இல்லை, எல்லாமே நமக்கு காமனாக தான் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டில் எது பெஸ்ட்டு அப்படின்னு பார்க்கும்போது ஆல்ரெடி நான் பர்ஃபார்மன்ஸே சொன்ன மாதிரி மைலேஜ் ஒரு ஃபேக்டராக நீங்கள் எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் நம்ம டிசைர் போகணும். மைலேஜ் எனக்கு ஒரு பெரிய ஃபேக்டர் இல்லை, மற்றபடி தனி அப்பீலிங்காக தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமேஸ் போகலாம். 25,000 கூட கொடுத்து அமேஸ் போகிறது இந்த ஒரு 9.5 lakhs பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய காம்பேக்ட் செடானில் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனே சொல்லுவேன் டிசைர் அண்ட் அமேஸை கம்பேர் பண்ணும்போது. அடுத்ததாக பார்க்கும்போது டிசைரோட ZXi அண்ட் அமேஸோட VX வேரியண்ட். ஸோ டிசைரில் வந்து 3வது கேட்டகரியாக இருக்குது, அமேஸில் வந்து 2வது கேட்டகரியாக இருக்குது. பட் இது ரெண்டு தான் ஆல்மோஸ்ட் நமக்கு சேம் ப்ரைஸில் வருது. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 10.5 lakhs அந்த ஒரு பட்ஜெட்டில் வருது. கரெக்டான வேல்யூ சொல்லணும் அப்படின்னா டிசைரோட ZXi வந்து 10.6 லட்சம் அந்த ரேஞ்ச் வருது. அமேஸோட VX பார்த்தீங்கன்னா நமக்கு 10.85 லட்சம் வருது. ஸோ இதுவுமே 25,000 கூட கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் வேல்யூ ஃபார் மணியா அப்படின்னு நான் பார்க்கும்போது அமேஸ் தான் இந்த கேட்டகரியிலையுமே ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா ஃபீச்சர்ஸ் வைஸ் ஒரு ஜென்ரல் ஃபீச்சராக இருக்கும்போது சேஃப்டி ஃபீச்சர்ஸும் ரெண்டுக்கும் காமனாக தான் வருது. அது மட்டும் இல்லாமல் ஏசிஸு ரெண்டுலேயுமே நமக்கு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசிஸ் வந்துடுது இந்த வேரியண்ட்டில். பட் ரிவர்ஸ் கேமரா இந்த வேரியண்ட்டில் இருந்து தான் 2 வெஹிக்கிளையுமே நமக்கு கொடுக்குறாங்க. டிசைரை பொறுத்த வரைக்கும் ரிவர்ஸ் கேமரா மட்டும்தான் வருது. பட் அமேஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு லேன் வாட்ச் கேமராவும் ஆட் பண்ணியே இதில் கொடுத்துட்றாங்க. ஸோ அதனால் நமக்கு லெஃப்ட் சைடில் இண்டிகேட்டர் போட்டு நம்ம மூவ் ஆகிறோம், ஒரு ஓவர்டேக்லாம் எடுக்கிறோம் அப்படிங்கும்போது லெஃப்ட் சைடில் லேன் வாட்ச் கேமரா கொடுத்துருக்கிறது இன்னுமே ஒரு அட்வான்டேஜான பாயிண்ட்டாக இருக்குது அமேஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் அந்த ஒரு 25,000 கூட கொடுத்து நம்ம போகிறது வந்துட்டு ஒரு பெட்டர் ஆப்ஷனாகவே இருக்கும். மற்றபடி நான் முன்னாடியே அந்த VXiக்கும் V வேரியண்ட்டுக்கும் சொன்ன மாதிரியான டிசைரை ஒரு நார்மல் டிசைர்லேருந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலு அண்ட் ஹோண்டாவோட அந்த ஒரு அப்பீலிங் லுக்குக்காக நான் எடுக்கிறவங்க தாராளமாக எடுக்கலாம். அண்ட் இதுலேயுமே மைலேஜ் ஒரு பெரிய ஃபேக்டராக நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இதான் போயிருக்கணும். பட் மைலேஜ் ஒரு பெரிய ஃபேக்டராக எடுத்துக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு அமேஸ் வந்து ஒரு பெட்டர் வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்டாகவே இருக்கும். அண்ட் கடைசியாக பார்த்தோம்னா டிசைரோட ZXi ப்ளஸ் அண்டு அமேஸோட ZX இந்த 2 வேரியண்ட்டுக்கும் கம்பேரிசன், இது ரெண்டோட ப்ரைஸிங் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் ரெண்டுமே சேமான ஒரு ப்ரைஸிங் ரேஞ்சில் தான் இருக்குது. 11,55,000 ஆன் ரோட் காஸ்ட் வருது. ரெண்டுமே நமக்கு அதே ரேஞ்சில் தான் வருது. ஸோ இதில் வந்து ஒரு பெட்டர் வேல்யூ ஃபார் மணியாக நான் பார்க்குறது பார்த்தீங்கன்னா டிசைர் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் நமக்கு 360 டிகிரி கேமரா, சன்ரூஃபு, இன்ஃபோடைன்மெண்ட்டும் நமக்கு அமேஸோட ZX வேரியண்ட்டில் 8 inch இன்ஃபோடைன்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா அமேஸில் இருக்கக்கூடிய 3 வேரியண்ட்லேயுமே இதே 8 inch தான் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் டிசைரில் வந்து ஃபஸ்ட்டு 3 வேரியண்ட்டுக்கு 7 inch சிஸ்டமும், இந்த ZXi ப்ளஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு 9 inchக்கான இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டமும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே நமக்கு ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹெட்ரெஸ்ட் எல்லாமே அமேஸில் ஃபிக்ஸட் ஹெட்ரெஸ்ட்டாக தான் வருது டாப் வேரியண்ட்லேயுமே. பட் டிசைரில் பார்த்தீங்கன்னா நமக்கு அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இந்த டாப் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் அமேஸை கம்பேர் பண்ணும்போது டிசைர் ஒரு பெட்டர் வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்டாகவே இருக்குது. VXக்கும் ZXக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் அமேஸில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து level 2 அடாஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. அடாஸ் ஃபீச்சர்ஸ் வேணும்னா நம்ம அது போய்க்கலாம். இல்லாட்டி VX வேரியண்ட்டை அமேஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும், நமக்கு பெட்டர் வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்டாகவுமே இருக்கும். ஏன்னா இன்னுமே நம்ம இந்தியன் ரோட்ஸுக்கு அடாஸ் ஃபீச்சர்ஸ் அந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது, இன்னும் அடாப்ட் ஆகாமல் தான் இருக்குது. ஸோ அதனால் அடாஸ் ஃபீச்சர்ஸுங்கிறது அது அவங்களோட நீட் பொறுத்து தான். வேணும்னா நீங்கள் அந்த இது போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஹோண்டாவோட VX வேரியண்ட் ஒரு பெட்டர் வேல்யூ ஃபார் மணி வேரியண்ட்டாகவே இருக்கும். இல்லை இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு எனக்கு வந்துட்டு சன்ரூஃபு, 360 டிகிரி கேமரா, ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் எனக்கு வேணும், ஃபீச்சர் லோடாக வேணும் அப்படின்னா டிசைர் நம்ம போய்க்கலாம். அண்ட் ஆப்வியஸ்லி அதில் ஆல்ரெடி இருக்கக்கூடிய மைலேஜ் இது எல்லாமே ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக நமக்கு இருக்கும். ஸோ ஓவரால் கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா ப்ரைஸிங்கை வச்சு பார்க்கும்போது டிசைரோட பேஸ் வேரியண்ட்டான LXi வேரியண்ட்டும் டாப் வேரியண்ட்டான ZXi ப்ளஸ் வேரியண்ட்டும் ஒரு வேல்யூ ஃபார் மணி வேரியண்ட்டாக இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும்.
அண்ட் மிட் ரேஞ்சில் இருக்கக்கூடிய VXi ZXiக்கு பதிலாக இதில் அமேஸில் இருக்கக்கூடிய VX ஆப்ஷன் ஒரு பெட்டர் வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்டாக இருக்குன்னு சொல்லுவேன். ஸோ இது எல்லாமே நமக்கு மேனுவல் தான். ஆட்டோமேட்டிக்கை பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் தான் இங்கே ஒரு மெயின் ஃபேக்டராகவே நமக்கு வருது. ஸோ டிசைரில் பார்த்தீங்கன்னா AMT ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் கொடுத்துருக்காங்க. இதுவே அமேஸில் பார்த்தீங்கன்னா CVT ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் டிசைரை கம்பேர் பண்ணும்போது அமேஸ் 1 லட்ச ரூபா வரைக்கும் கூட வருது நமக்கு ப்ரைஸு. ஸோ இந்த இதில் வந்துட்டு ஒரே வேர்டில் சிம்பிளாக நான் சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு CVT டிரான்ஸ்மிஷன் வேணும்னா அமேஸ் போங்க, இல்லை அப்படின்னா டிசைரே நம்ம போய்க்கலாம். ஏன்னா ப்ரைஸுமே ஒரு பெரிய ஹியூஜ் அமௌண்ட் வந்து இதில் நமக்கு ப்ளே பண்ணுது. ஸோ அதனால் நீடு பொறுத்து CVT வேணும்னா அமேஸு, இல்லை எனக்கு நார்மலாக AMTயே போதும்னா டிசைர் போயிடலாம். பெர்ஃபார்மன்ஸ் வைஸுமே CVTக்கும் AMTக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்காதுன்னு நான் சொல்ல மாட்டேன், அந்தளவுக்கு இருக்காது. ஏன்னா ரெண்டோட பவர் டெலிவரியுமே நமக்கு நார்மலாக தான் இருக்கும், ஒரே மாதிரியாக தான் இருக்கும். அந்த கியர் சேஞ்ச் ஓவரில் தான் நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ AMTயில் நம்ம கொஞ்சம் நல்லாவே வந்து ஃபீல் பண்ணுவோம் அந்த கியர் சேஞ்ச் ஓவர் ஆகிறத. CVTயில் கம்ப்ளீட்டாக ஃபீல் பண்ண மாட்டோம்னு கிடையாது, ஃபீல் பண்ணுவோம். பட் AMTயை கம்பேர் பண்ணும்போது ஸ்லைட்டாக பெட்டராக இருக்கும் நமக்கு. ஏன்னா அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு DCT டுவல் கிளட்ச் டிரான்ஸ்மிஷன் எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் AMTயை கம்பேர் பண்ணும்போது ஸ்லைட்டாக பெட்டராக இருக்கும் CVT. ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ப்ரைஸ் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னா நீங்கள் அமேஸ் போகலாம், இல்லை எனக்கு CVT தான் வேணும் அப்படின்னா அமேஸ் போகலாம். கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்த வரைக்கும் டிசைரில் 163 mm வருது, அமேஸில் 172 mm. ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 9 to 10 mm நமக்கு கூட வருது கிரவுண்ட் கிளியரன்ஸு அமேஸில். பூட் ஸ்பேஸுமே நமக்கு டிசைரை கம்பேர் பண்ணையில் அமேஸில் கொஞ்சம் அதிகமான பூட் ஸ்பேஸும் கிடைக்கிது. அண்ட் ஃபைனலாக வாரண்ட்டி அண்ட் சர்வீஸ். வாரண்ட்டியை பொறுத்த வரைக்கும் டிசைரில் 3 வருஷம் இல்லாட்டி 1 லட்சம் கிலோமீட்டர் வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. 5 to 6 years வரைக்கும் எக்ஸ்டர்னல் வாரண்ட்டியுமே கொடுக்குறாங்க இப்போ. அண்டு அமேஸை பொறுத்த வரைக்கும் 3 years அன்லிமிட்டட் வாரண்ட்டி ஸ்டாண்டர்டாக வருது. அது மட்டும் இல்லாமல் 5 years அண்ட் அப் டு 10 years வரைக்கும் எக்ஸ்டர்னல் வாரண்ட்டி ஆப்ஷன்ஸுமே வச்சுருக்காங்க அமேஸை பொறுத்த வரைக்கும். ஸோ வாரண்ட்டி டேர்ம்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே நமக்கு ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்குது. சர்வீஸை பொறுத்த வரைக்கும் மாருதி நமக்கு அதிக இடத்துல பார்க்கக்கூடிய ஒரு சர்வீஸாக இருக்கும். ஏன்னா மாருதியோட ப்ராடக்ட்ஸுங்கிறது மந்த்லி அதிகமாக சேல்ஸ் ஆகக்கூடியது. அதனால் ஒரு ஊருக்கு 2 மாருதி ஷோரூம் ஆச்சு நமக்கு மினிமம் இருக்கும். அப்படி ஷோரூம் சர்வீஸ் மட்டும் இல்லாமல் ஆத்தரைஸ்டு பார்ட்னர் சர்வீஸ் சென்டருமே நமக்கு நிறையா இருக்கும் மாருதியை பொறுத்த வரைக்கும். அதனால் அதிக இடத்துல மாருதிக்கு சர்வீஸ் சென்டர் நமக்கு இருக்கும். பட் அமேஸுக்கு வந்து அந்த பார்ட்னர்ஷிப் சர்வீஸ் சென்டர் மாதிரி எதுவும் இருக்காது, அவங்க ஷோரூம் சர்வீஸ் சென்டர் மட்டும் தான். ஸோ அதனால் ஒரு ஊருக்கு ஒரு ஷோரூம் தான் மேக்ஸிமம் ஹோண்டாவில் மெயின்டைன் பண்ணுவாங்க. அப்படி பார்க்கும்போது சர்வீஸ் சென்டர் ஒரு சர்வீஸ் சென்டர் தான் அங்கே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அவங்களோட சேல்ஸுக்கு அந்த சர்வீஸுக்கும் அது ஈக்குவலாக இருக்க மாதிரி தான் நமக்கு இருக்கும். அண்ட் சென்னை மாதிரியான ரீஜியனில் அதுக்குன்னு ஹோண்டா வெஹிக்கிள்ஸுக்குன்னு ஸ்பெஷலிஸ்ட் சர்வீஸ் சென்டர்ஸுமே இருக்குது. ஸோ அங்கே இருக்கவங்க அந்த மாதிரி பண்ணிக்குவாங்க. ஸோ சர்வீஸை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஒரு மெயின் ஃபேக்டராக நமக்கு இருக்கும். மற்றபடி சர்வீஸோட காஸ்ட் எல்லாமே ரெண்டுலேயுமே நமக்கு ஆல்மோஸ்ட் சேமாக தாங்க இருக்கும். பார்ட்ஸ் வைஸ் மாருதியை கம்பேர் பண்ணும்போது ஹோண்டாவில் நமக்கு கூட தான் இருக்கும் பார்ட்ஸோட ப்ரைஸிங் எல்லாமே. பட் சர்வீஸ் காஸ்ட் அப்படின்னு நம்ம எடுக்கும் போது லேபரு, இந்த ஆயில் சேஞ்ச், அதுக்கான வரக்கூடிய அந்த பேசிக் சர்வீஸ் காஸ்ட்டுக்கான காஸ்ட்டுங்கிறது ரெண்டுலேயுமே ஆல்மோஸ்ட் சேமாக தான் நமக்கு வரும். ஸோ ஓவரால் ஃபைனல் வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வீடியோட மிட்லேயே சொன்ன மாதிரி ப்ரைஸிங் வைஸ் டிசைரில் வந்துட்டு LXi அண்ட் டாப் வேரியண்டான ZXi ப்ளஸ் ரெண்டுமே வந்து ஒரு பெட்டர் வேல்யூ ஃபார் மணி வேரியண்ட்டாக இருக்கும். அண்ட் அமேஸில் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்டார்டிங் 2 வேரியண்ட்டான V and VX ஒரு பெட்டர் வேல்யூ ஃபார் மணி வேரியண்ட்டாக இருக்கும். அண்ட் யூசபிலிட்டி வைஸுமே நமக்கு தேவையான எல்லா ஃபீச்சர்ஸுமே கொடுத்துருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிளாக அது இருக்குன்னு சொல்லுவேன். அப்பியரன்ஸ் வைஸுமே டிசைரை கம்பேர் பண்ணும்போது ஒரு பெட்டர் வெஹிக்கிளாகவே அமேஸ் இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஸோ மைலேஜ் ஒரு ஃபேக்டராக எடுத்துக்கிட்டிங்கன்னா டிசைர் தான் உங்களுக்கான ஆப்ஷனாக இருக்கும். சர்வீஸ் அண்ட் சர்வீஸ் காஸ்ட் வைஸ்னால் ரெண்டுலேயுமே நமக்கு நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவேன். ஸோ இதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரை லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.